வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கே தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் iOS 14 உள்ள widgets பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ iOS 14 வந்து இப்போ தான் வந்துச்சு. ஒரு செப்டம்பர் அக்டோபர் போல் வெளியே வந்துச்சு iOS 14. நிறைய பேர் நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் iOS 14 ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இட்ஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் அ ஸ்மார்ட் ஃபோன். ஆப்பிள் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நான் வந்து widgets பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ widgets வந்து என்னதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் widgets நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரியுது, ஆப்பிள் கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் ஆப்பிள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த widgetsல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் widgets ஆட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி widgets ஆட் பண்ணுறது சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ரெண்டாவது எப்படி உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், நீங்கள் வேறு லெவலுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் மூணாவது ஒரு செம்மையான ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலிமா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த விஷயம்லாம் செய்கிறதுன்னு. ஸோ வீடியோ பார்க்க ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கை, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் என்னோடய ஹோம் ஸ்க்ரீன், என்னோடய ஐஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா. ஸோ ப்ரீவியஸ்லி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் காட்டியிருப்பேன் பிஃபோர் iOS 14 முன்னாடி. பிகாஸ் நீங்கள் சின்ன ஒரு ஐகான்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் செட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி வெரி லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்கும் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ இப்போது வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வேறு லெவலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் widgetsனால் என்னது? widgets எப்படின்னா வந்து பேசிக்கலி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஆப் வந்து widgets சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்போட ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்கிட்ட ஒரு widget இருக்கீங்க. ஸோ என்னோடய WordPress widget. ஸோ நான் என்னோடய வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ வெப்சைட்டில் வந்து நான் என்னோடய விசிட்டர்ஸ் வியூஸ்லாம் நான் பார்க்குறதுக்கு widgets இருக்குது. அதுக்கு தனியாக WordPress widget க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய widgets நீங்கள் பார்க்கலாம். இங்கே WordPress ஆல் டைம் சொல்லிட்டு ஒரு widget இருக்குங்க. ஸோ இந்த widgetல எங்களுக்கு என்ன பார்க்க முடியும்னா என்னோடய வியூஸ், விசிட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஸோ ரெண்டாவது widget இருக்குது WordPressக்கு. அண்ட் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஸோ நேற்று எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் வியூஸ் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் widgets. அண்ட் ஸோ widgetsல இப்போ நீங்கள் widgets பார்க்க போகிறீங்கன்னா என்னென்ன widgets இருக்குன்னு வெரி சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும், நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் widgets இருக்குது, வெதர் widgets இருக்குது. ஸோ முந்திலாம் நீங்கள் வெதர் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வெதர் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் இப்போ பாருங்கள், வெதர் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்க widgetsஸாகவே இருக்குங்க. ஸோ நான் ஜஸ்ட் அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணேன்னா என் ஹோம் ஸ்க்ரீனில் நான் இன்க்ளூட் பண்ண முடியும் widgetsஸை. ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங், இப்போ வாங்க ஏதாச்சும் ஒரு widgets நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸிஸ்டிங் widgetை ரிமூவ் பண்ணிடுறேன் முதல். ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய வெதர் widgetsஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் திருப்பி ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிவிட்டு என் வெதர் widgets இங்கே தெரியுது பாருங்கள். இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு நான் இங்கே வச்சணும் அங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் வெதர் widgets அங்கே வந்துருச்சு. ஸோ இது நான் ஈவன் என்னோட அந்த சைஸ் கூட மாற்றலாம், நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் திருப்பி ஆட் பண்ண போகிறேன்னா நான் ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணால் போதும். ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்கள் widgets என்னென்ன widgets வேணும்னு. ஸோ எக்ஸாம்பிள் நான் வெதர் ஆட் பண்ண போகிறேன்னா மறுபடியும் வெதர் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் இருக்குது அண்ட் லார்ஜும் இருக்குது. இப்போ பேசிக்கலி வாங்க நம்ம மறுபடியும் சின்ன widgets ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி வச்சுருவோம். டன். ஸோ இப்போ பாருங்கள் widgets மறுபடியும் வெதர் widgets உங்களுக்கு வந்துருச்சு. சிம்பிள் as that. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ அடுத்தது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சு. நீங்கள் நிறைய ஆப்ஸ் வச்சுருந்தீங்க. எஸ்பெஷலி ஒரு 5-6 பேஜ் இருக்கும் இப்போ ஹோம் ஸ்க்ரீன் பேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஒரு 3 பேஜஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. 1 2 3 அண்ட் தென் ஆப் லைப்ரரி வந்துடுங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி நான் செட் பண்ணேன்னா வெரி சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் மறுபடியும் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த டாட் இருக்குல்ல, உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் டாட் பட்டன் தெரியுதாங்க. ஸோ அது ஜஸ்ட் அங்கே டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிட்டு என்ன ஆகுனா உங்களோட
லீஸ்ட் ஆஃப் பேஜஸ் காட்டும் உங்களுக்கு என்னென்ன ஹோம் ஸ்க்ரீன் பேஜஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள் என்கிட்ட நிறைய பேஜஸ் இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த ஹோம் பேஜஸில் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் எது வேணான்னு சொல்லி டன். ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் 3 பேஜஸ் தான் இருக்குது என்கிட்ட. சிம்பிள் அஸ் தட். ஸோ எல்லா ஆப்ஸும் வந்து ஆப் லைப்ரரியில் இருக்குது. நான் ஆப் லைப்ரரி பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ என்னோட iOS 14 வீடியோவில். ஸோ யாராச்சும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே ஐகான் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுதான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து widgets அண்ட் ஸோ ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் பற்றி. இப்போது மூணாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் widgets ஆட் பண்ணலாம். பேசிக்கலி இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான் நீங்கள் செய்யலாம். பட் சில விஷயம் டீட்டெயிலான விஷயம் நீங்கள் செய்ய முடியாது நார்மலி. இப்போ எக்ஸாம்பிள் ஆப் ஐகான்ஸ் சர்ச் மாற்ற முடியுமா உங்களால்? முடியாது. ஸோ இதுக்குன்னு தனி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ஆப் பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் எப்படி இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து செட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இந்த ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா லான்ச் சென்டர் ப்ரோ. ஸோ லான்ச் சென்டர் ப்ரோ வந்து இப்போ புது ஆப் iOS 14க்காக செஞ்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஆப் எப்படின்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் சிரி ஷார்ட்கட்னு ஒரு ஆப் இருக்கும். சிரி ஷார்ட்கட் நீங்கள் என்ன செய்யலைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆப் ஐக்கான் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்து பை டிஃபால்ட் இட்ஸ் ப்ளூ கலர் அண்ட் ஆப் வந்து ஒயிட் கலர். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்குமா, நீங்கள் ரெட் கலர் வச்சுக்கலாம் உங்கள் ஃபேஸ்புக் ஐக்கானு. ஸோ அந்த ஆப் எப்படின்னா செய்யணும், நீங்கள் ஷார்ட்கட் மூலிமா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அந்த ஷார்ட்கட் மூலிமா பூந்துட்டு அதுலேருந்து தான் உங்கள் ஆப்புக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு டிலே மாதிரி இருக்கும். உங்கள் டிலே பண்ணும் உங்களோட யூசேஜை பேசிக்கலி. ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு ஆப் செஞ்சுருக்காங்க லான்ச் சென்டர் ப்ரோ. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து லான்ச் சென்டர் ப்ரோ திறக்கிறேன். ஸோ நான் ரீசென்ட்லி ஆடட்ல இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த ஐகான் அந்த ஒரு ராக்கெட் சிம்பிள் மாதிரி இருக்கும், இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டோன்னே நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் எங்கேயாவது இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருக்கோம் அதுங்க நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஆக்ஷன்ஸ் வந்துட்டோன்னே நீங்கள் அந்த ஃபீல்ட்ஸ் வரும். நேம், யூஆர்எல், ஐகான்ஸ், ஸ்கெடியூல்ஸ், NFC ட்ரிகர், லொக்கேஷன் ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மெயினாக ஐகானை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் நான் உங்களுக்கு வந்து ஐகான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ ஐகானை கிளிக் பண்ணுவோம். ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு சர்க்கிள் வேணுமா, ஸ்கொயர் வேணுமா, இல்லை டிஃபால்ட் ஆப்பிள் ஐகான் ஷேப்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணுவோமே ஓகே. ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது வந்து வுடன் ஸ்டைல் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. என்ன ஸோ கிரேடியன்ட் டைப்ஸும் இருக்குது. என்ன ஸோ ஸ்கொயர்ஸ், லைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும், கிரேடியன்ட் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு ப்ராப்ளி இன்ஸ்டாகிராமே நம்ம சோப்பு கலராக மாற்றுவோம். இல்லை வேணாம், ஃபேஸ்புக்கில் நம்ம சோப்பு கலராக மாற்றுவோம் இப்போ. ஓகே. ஸோ கலர் ரெட் சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபார்க்ரவுண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், yellow இருக்குது, ஆரஞ்ச் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, ஈவன் பர்பிள் இருக்குது, பிங்க் இருக்குது. ஸோ மேபி ஐ வில் ஸ்டிக் வித் வெள்ளையே வச்சுக்கோமே, பார்க்க நல்லா இருக்குல்ல, வெள்ளை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கிளீஃபில் வந்து அதில் வந்து மோர் தென் thousands of glyphs and emojis இருக்குது. ஸோ இந்த glyphs-ஐ வந்து உங்கள் ஐகான்ஸை நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபேஸ்புக்கை சர்ச் பண்ணுவோம். ஃபேஸ்புக் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. ஃபேஸ்புக் நான் ஒரு 5 ஐகான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த யூஷுவல் ஐகான் அண்ட் தென் மெசேஞ்சர் ஐகான் இருக்குது. அப்புறம் ஆப் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஸோ இங்கே ஆப் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐகான் மாதிரி சிமிலராக இருக்குது. ஸோ பார்ப்போம் எது சூஸ் பண்ணலாம். Let's try this and see. நல்லா இருக்கா? மேபி சர்க்கிள் எடுப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் என்னோடய சைஸ் நான் சர்ச் பண்ண வந்து செட் பண்ண முடியும். என்னோடய ஐகான் என்ன சைஸில் வேணும்னு சொல்லி. ஸோ இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா L இருக்குது, M இருக்குது, XLனால் ரொம்ப பெருசாக இருக்குது, வேணாம். எஸ், XS, நோ, மே கோ ஃபார் L நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரான்ஸ்பெரன்சி. ஸோ எவ்வளோ ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது அந்த ஐகான், விச் இஸ் அந்த ஆப் லோகோ இருக்குல்ல, எவ்வளோ ட்ரான்ஸ்பேரண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் level 2 இஸ் ஓகே, ஜஸ்ட் நைஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஷேடோ நீங்கள் பார்க்கலாம் ஷேடோ எப்படி வேணும்னு சொல்லி.
ஸோ ப்ராபப்ளி ஐ வில் கோ ஃபார் திஸ். இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, டன், இட்ஸ் குட் டு கோ. ஸோ பார்க்கலாம் ஐகான் இப்படி இருக்குது. இதான் என்னோட செட் பண்ண ஐகான்ஸ். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த மேலே ப்ளஸ் சைன் இருக்குல்ல, அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு நீங்கள் அந்த இப்போ நான் ஃபேஸ்புக்காக நான் ஐகானை செய்கிறேன். ஸோ நான் என்ன செய்யணுன்னா ஃபேஸ்புக் சர்ச் பண்ணோம். ஸோ ஃபேஸ்புக் சர்ச் பண்ணிட்டோன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பாப்பா பண்ணும். ஏன்னா ஆப் ஸ்டோர் மூலிமா டேட்டா எடுக்கும். ஸோ ஃபேஸ்புக் இருக்குது, தட்டிட்டு ஆட் தட்டணும். ஸோ ஆட் தட்டிட்டோன்னே இப்போ லீஸ்ட் ஆஃப் ஆப்ஸ், இது வந்து லீஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ். நான் இதுக்கு முன்னாடி நான் ஃபியூ ஐகான்ஸ் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்னா கீழே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் ஃப்ரீ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா தட்டிட்டோன்னே அப்போ தான் வந்து உங்களை வந்து சார்ஜ் பண்ணும். உங்களுக்கு லைக் வந்து சொல்லும், ஓகே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோன்னா யூ ஹேவ் டு பே த மணி விச் இஸ் 64.90 cents per year நினைக்கிறேன் இப்போ நான் மிஸ்டேக்கன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அஸ்யூமிங் இப்போ நான் இந்த டெமோக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ என்னோட வந்து பெய்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பெய்ட் வெர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ நான் ஒன்ஸ் அங்கே ஆட் ஹோம் ஸ்க்ரீன் தட்டிட்டோன்னு இந்த பேஜ் லான்ச் பண்ணோம். இங்கே வந்து என்ன செய்யணும்னா ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ண சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ப்ரொஃபைல் பட்டன் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி காட்டும். ஜஸ்ட் அலோவ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ். இப்போ வந்து அது கீழே பாருங்களேன், ஓப்பன் செட்டிங்ஸ் பேஜ்னு இருக்குது. ஸோ அதை டேப் பண்ணுங்கள். இப்போ ஓகே, இப்போ வந்து செட்டிங் பேஜ் திறக்கும். செட்டிங் பேஜ் திறந்தோடனே நீங்கள் பார்க்கலாம் செட்டிங் பேஜை ப்ரொஃபைல் டவுன்லோடு மேலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ப்ரொஃபைல் போட்டிருக்கோம். இன்ஸ்டால் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட் உங்கள் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்கள் அண்ட் தென் இன்ஸ்டால் தட்டுங்க அண்ட் டன். ஒன்ஸ் டன் நீங்கள் ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ஃபேஸ்புக் ஐகான் நான் மாற்றிட்டேன். என்கிட்ட சோப்பு கலர் ஃபேஸ்புக் இருக்குது. இப்போ நான் டேப் பண்ணேன்னா இமீடியட்லி ஃபேஸ்புக் பேஜ் திறந்துடும். ஷார்ட்கட்க்கெலாம் போகாது, ஜஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. நீங்களும் செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஃபுல் ஃபீச்சர் பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிடணும். பட் 64.90 cents ஃபார் 1 year கன்சிடர் பண்ணி பார்த்தா இட்ஸ் ஒர்த். இஃப் யூ ஆர் ரெடி டு கஸ்டமைஸ் யூர் ஹோம் ஸ்க்ரீன் தென் ப்ராபப்ளி இட்ஸ் உண்மையிலே செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ பிகாஸ் நான் வந்து ஐம் நாட் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் கஸ்டமைஸ் மை ஹோம் ஸ்க்ரீன். நான் இந்த சும்மா ட்ரை பண்ண நினச்சா ட்ரை பண்ணேன், அதுக்கு தான். ஸோ இது ஏன்னா பிகாஸ் 7 day ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் 7 day ட்ரை பண்ணிட்டு அண்ட் தென் லேட்டாக எனக்கு பிடிக்கலன்னா ஐ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் இன் 7 days நான் கேன்சல் பண்ணிடலாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை. ஸோ பேசிக்கலி என்னோடய விஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் மேலே வந்து கலர் விஜெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வைக்கிறேன். ஸோ கலர் விஜெட்ஸ் ஆப் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கலர் விஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். லைக் என்னோடய வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னோட மெயின் இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், பேட்டரி இன்ஃபர்மேஷன். ஸோ பேட்டரி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், என்னோட டே பார்க்கலாம், டேட் பார்க்கலாம், என்னோட டைம் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸே என்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஜெட் கலர் விஜெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில். நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்புக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப் சொல்லணும்னா மோட்டிவேஷன். பிகாஸ் மோட்டிவேஷன் ஒரு நல்ல ஆப். எப்படின்னா வந்து when you're feeling down, you're feeling demotivated, அந்த டைமில் வந்து மோட்டிவேஷன் ஆப் நீங்கள் திறந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விஜெட்ஸ் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங் வெரி காமாக இருக்கும், சம்திங் வெரி பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் நான் படிக்கிறப்ப லைக் அப்படியே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி இப்போ வேலை இடத்துல வந்து லைக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா நான் ஜஸ்ட் திறந்துட்டு லைக் சம்டைம்ஸ் லைக் பார்க்குற பாசிட்டிவ் திங்கிங் பற்றி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. லைக் படிக்கிறப்ப லைக் அது அப்படியே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும் எனக்கு. ஜஸ்ட் ஒரு அவுரா கொடுக்கும் எனக்கு, ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப். ஸோ வேணுன்னா மோட்டிவேஷன் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டாலில் இருக்குது. ஜஸ்ட் மோட்டிவேஷன் தட்டினா வந்துடும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்னொரு பிடிச்ச விஜெட் என்னென்னா கூகுள் விஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஜெட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து கூகுளில் வந்து நீங்கள் முக்கால்வாசி சர்ச் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாமே இந்த கூகுள் மூலிமா சர்ச் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து இந்த விஜெட்ஸில் என்ன இருக்குது, நம்ம ஏன்னா 3 விஷயம் இருக்குது, 4 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா கூகுள் சர்ச் இருக்குது மேலே. ஸோ கூகுள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், என்னென்ன சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் லேன்ஸ் இருக்குது. அதிலே நீங்கள் லேன்ஸ் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ஷூ பார்க்குறீங்க. ஸோ அந்த ஷூவை நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா அது ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் பார்க்க முடியும். ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது ஒரு
ட்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கூகுள் லென்ஸ் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச்சும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ வாய்ஸ் சர்ச் மூலிமா நீங்கள் வாய்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மூலிமா. அண்ட் இன்னொரு விஷயம் இன்காக்னிட்டோ, நீங்கள் ப்ரைவேட் ப்ரௌசிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இமீடியட்லி ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் ப்ரௌசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கெஸ் உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும்னா ஹோம் ஸ்க்ரீன் ஐடியாஸ் பின்ட்ரெஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். iOS 14 ஹோம் ஸ்க்ரீன் சர்ச் பண்ணி பாருங்கள். பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய டன்ஸ் ஆஃப் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லி. அண்ட் ஸோ வித் லான்ச் சென்டர் ஆப் மூலிமா வச்சு நீங்கள் செட்டப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ண இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செம்மையாக நீங்கள் செய்யலாம். ஸோ பேசிக்கலி அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன் iOS 14 பற்றி. ஸோ மறுபடியும் iOS 14 பற்றி நான் பேசல. பேசிக்கலி நான் ஜஸ்ட் iOS 14 அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் கூட சீக்கிரமே வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸை சந்திக்கிறேன். பை கைஸ்.